திருச்சி நூலகத்திற்கு காமராஜர் பெயர் அறிவித்த முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பெருந்தலைவர் மக்கள் நலச் சங்கம் அமைப்பின் நிறுவன தலைவர் எஸ்.பி. மாரியப்பன் நன்றி தெரிவித்தார். திருச்சியில் 290 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் நூலகம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த திருச்சி நூலகத்திற்கு கல்வி கண் திறந்த, தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி வித்திட்ட, எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் மதுரையில் கட்டப்பட்ட நூலகத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று பெயர் வைக்கப்பட்டது. இதையடுத்து கோவை, திருச்சியில் அடுத்தடுத்து நூலகங்கள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது திருச்சியில் 290 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் நூலகம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த திருச்சி நூலகத்திற்கு பெயர் சூட்டப்படுவது குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசும்போது, கோவையில் தந்தை பெரியார், சென்னையில் பேரறிஞர் அண்ணா, மதுரையில் முத்தமிழர் கலைஞர், திருச்சியில் காமராஜர் ஆகியோரின் பெயர்களை தாங்கி நூலகங்கள் நிறுவப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து திருச்சியில் அமையவிருக்கும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என நான் கருதுகிறேன் என்று தெரிவித்த முதல்வர், தமிழ்நாட்டின் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவு அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்வி கண்களை திறந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் என்ற முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சட்டசபையில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் பெருந்தலைவர் மக்கள் நலச் சங்கம் அமைப்பின் தலைவர் எஸ்.பி. மாரியப்பன் நன்றி தெரிவித்திருக்கிறார். பெருந்தலைவர் மக்கள் நலச் சங்கம் அமைப்பின் சார்பில் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நிறுவன தலைவர் எஸ்.பி. மாரியப்பன் தலைமையில் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி வி.இ. ரோட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பெருந்தலைவர் மக்கள் நலச் சங்க அமைப்பின் நிறுவன தலைவர் எஸ்.பி. மாரியப்பன் தலைமை தாங்கினார். கட்சியின் பொதுச் செயலாளர் மில்லை தேவராஜ், மாநில பொருளாளர் எம்.எஸ்.டி. ரவிசேகர், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சுவாமிவேல்ராஜ், மாவட்ட தலைவர் வேல்முருகன், மாவட்ட பொருளாளர் செல்வகுமார், மாநில செயலாளர் சண்முகவேல், மாநில துணைத் தலைவர் எம். கணேசன், மாநில ஒருங்கிணைப்பாளர் கல்வி நிறுவன சேர்மன் மில்லை ஸ்டீவன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இந்த கூட்டத்திற்கு திருச்சி நூலகத்திற்கு காமராஜர் பெயர் அறிவித்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் கணேசன், வடக்கு மாவட்ட செயலாளர் முனீஸ்வரன், விளாத்திக்குளம் ஒன்றிய செயலாளர் முனிசாமி, மாவட்ட துணை செயலாளர் சக்தி நாராயணன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிவா, அழகுத்துறை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் நலச்சங்க அமைப்பின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜ்.